மனைவி கேட்குறாங்க, நீங்கள் சம்பாரிச்ச சொத்து, உங்கள் அப்பா சம்பாரிச்ச சொத்து, பாட்டை சம்பாரிச்ச சொத்தெல்லாம் உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் மச்சனுக்கே கொடுக்குறீங்களே, இப்படியே போனால் நம்ம பசங்க பிள்ளை என்ன ஆகிறது அப்படின்னு மனைவி கேட்பாங்க. ஆனால் மனைவி வச்சு அவர் கேட்கவே மாட்டார். தங்கச்சி கூப்பிட்டா உடனே போயிடுவார், அவங்களுக்கு என்ன வேணால் செஞ்சு கொடுப்பார். அக்கா கூப்பிட்டா போயிடுவார், அக்காவுக்கு என்ன வேணால் செஞ்சு கொடுப்பார். தனக்கு தான் குடும்பத்துக்கு எதையுமே கண்டுக்க மாட்டார். கேட்டால் நமக்கு தான் இருக்க சொத்து சுகம், ஏன் அக்கா தங்கச்சிக்கு நம்ம செஞ்சால் போகுது அப்படின்னு வாக்குவாதம் பேசுவார். அப்போ இந்த மனைவியும் சரி, இவரோட பசங்க பிள்ளைங்க எல்லாமே இவரோட எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. இவ்வளோ எதிர்ப்பாக இருக்காங்களே, ஆனால் அவர் மாறுவாரா, இல்லை பசங்க பிள்ளை சொல்கிறது கேட்பாரா, மனைவி சொல்கிறது கேட்பாரா அப்படின்னா கேட்க மாட்டாருங்க. எப்படிங்க, என்ன காரணம் இப்படி இருக்கார்? சாதத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி? இவரோட லக்கணத்துக்கு 11ஆம் படம் அக்கா, இவரோட லக்கணத்துக்கு 3 கூடவே தங்கச்சி தம்பி. இப்போ பாருங்கள், 3ஆம் படங்கிறது அந்த 3 கூடையவும் 11ஆம் படத்தில் இருக்கிறாரு. அந்த 11 கூடையவனும் 3 கூடையவனும் 11ஆம் படத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 11 3ங்கிறது ஒரு உகந்த இடமா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த நண்பர்கள் கூட்டாளின்னு சொல்லக்கூடியது 7 கூடையவன், அந்த 7 கூடையும் சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல இருக்கார். இப்படி இந்த மாதிரி 1 5 9 11 இருக்கக்கூடிய கரகம் அந்த 3 11 கூடைய அதிபதியும். அப்போ இவருக்கு நண்பர், உயிர் நண்பராக இருப்பாங்க. போன ஜென்மத்தில் அவங்ககிட்ட வாங்கி வந்த கடனை திருப்பி அடைக்கிறார். ஆனால் மனைவியோ பசங்க பிள்ளையோ அவரோட பசங்க பிள்ளைங்க சொன்னால் அவர் கேட்க மாட்டார். அவங்களுக்கு தான் சம்பாதிக்கிறத கொண்டு செய்வார். கேட்டால் என் தங்கச்சி நல்லா இருக்கட்டும், என் அக்கா நல்லா இருக்கட்டும், இப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்தில் அவர் பேசுவார். ஆனால் அவரை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். அவருடைய அந்த 3 கூடையின் திசை, 11 கூடையின் திசை, 9 கூடையின் திசை போன பின்னாடி நீங்கள் தானாக மாறிடுவார். அப்போ தானாக மாறுற விட அவங்களோட சுயநலம் இவருக்கு அப்போ தான் தெரியும். இப்போ மனைவி சொல்கிறாங்க, பசங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க, இவர் கேட்டுக்க மாட்டார், இவருக்கு புரியாது. இப்போ 11 கூடையின் திசை ஓடுது, எப்படி அவர் கேட்டுக்க மாட்டார். அதனால் இந்த திசை முடிஞ்ச பின்னாடி அவங்களுடைய சுயநலம் என்ன, இவருக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அதிலிருந்து மாறுவார். அப்பவும் மனைவி பேச்சை கேட்க மாட்டார், பசங்க பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டார். பின்னாடி முடியாத காலத்துக்கு தான் வருந்துவார். எல்லாமே செஞ்சுட்டேன், என் பசங்க பிள்ளைக்கு ஒன்றுமே செய்ய முடியல, என் மனைவிக்கு ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலை அவருக்கு வரும். இதுதான் சாதகம். இப்படி இது இருந்தால் அந்த மாதிரி சாதகம், அப்படி தான் அந்த சாதகர் இருப்பார். ரெண்டாவது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் அத்தைமார்களுக்கு, மாமன்மார்களுக்கு இந்த மாதிரி இவர் சம்பாதிக்கிற சொத்து எல்லாமே அவங்களுக்கு தான் கொண்டு கொடுப்பார். சம்பாரித்து வீட்டுக்கு தெரியாமல், பசங்களுக்கு தெரியாமல், மனைவி தெரியாமல் கொண்டு கொடுத்து அவங்க நன்மை நல்லா இருப்பாங்க. ஆனால் இவங்க குடும்பம் கீழே போயிட்டே தான் இருக்கும், வசதி வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க. இதுதான் அந்த சாதகரோட அமைப்பு. அப்படி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளம்.